ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் அரைக்கீரை கடையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அரைக்கீரை வாங்கி அதை கழுவி க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 10லிருந்து 15 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக புளி, ஒரு கைப்பிடி அளவு வெள்ளைப்பூடு, இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாகவும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகி வரவும் 1 டீஸ்பூன் அளவு கடுகு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரவும் நம்ம உரித்து வச்சுருக்கிற ஒரு கைப்பிடி அளவு வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஓரளவு வதங்கவும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு காரத்துக்காக 4-5 காஞ்ச மிளகா இது எல்லாம் சேர்ந்து வதங்கவும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கீரையை உள்ளே சேர்த்துக்கலாம். கீரை ரொம்ப இருக்குதுன்னு நினைக்காதீங்க, சீக்கிரமே வதங்கி கொஞ்சமாக மாறிடும். தண்ணி லைட்டாக தெளித்து விட்டால் போதும். இந்த மாதிரி இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த கொஞ்சோண்டு புளியையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா கீரை வதங்கிடுச்சுன்னா கொஞ்சமாக தான் இருக்கும், உப்பு ஜாஸ்தி சேர்த்திங்கன்னா நிறையா தெரியும். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. நம்ம தண்ணி லைட்டாக தான் சேர்த்தோம், நான் நிறையா தண்ணி இருக்குது இதில். இப்போது இதை கடைசியாக ஒரு மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம். மத்துட்ட கடைய முடியல அப்படின்னா மிக்சியில் லைட்டாக ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான அரைக்கீரை கடைகள் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலையும்